திருமணத்தில் மகளும் மருமகளும் தங்களை கவனிக்காததால் மனமுடைந்த 72 வயது மூதாட்டி ஒருவர் தான் அவர்களுக்கு எழுதி வைத்த சொத்துக்களை ரத்து செய்ய கோரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எவ்வளவோ ஆயிரம் மனு இது வரைக்கும் நான் மனு எழுதிருக்க காலம் தான் நான் கடையில போட்டு நான் காப்பீட்டு கொடுப்பேன் சார். கலெக்டர் ஆபீஸுக்கு 1000 தடவை போயிட்டு வந்துட்டேன் சார். போனாக்கா உங்களுக்கு நாங்க வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னு சொல்றாங்க சார். திருக்கோடி காவல் கிராமத்தைச் சேர்ந்த சகுந்தலா தனது கணவர் பன்னீர்செல்வத்துடன் இணைந்து தங்கள் சொத்துக்களை மகன் ஜெயபிரகாஷ் மற்றும் மகள் தேவிக்கு தான செட்டில்மெண்ட் மூலம் பிரித்து கொடுத்துள்ளனர். துரதிருஷ்டவசமாக மகன் ஜெயபிரகாஷ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். அதன் பிறகு மருமகள் கீர்த்தனா மகனின் சொத்துக்களை அனுபவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தன்னை மகளும் மருமகளும் சரிவர கவனிக்கவில்லை என்றும் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாகவும் உணவிற்கு கூட சிரமப்படுவதாகவும் சகுந்தலா வேதனை தெரிவித்துள்ளார். எனவே மகன் மற்றும் மகளுக்கு எழுதி கொடுத்த தான செட்டில்மெண்டை ரத்து செய்ய கோரி கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மூதாட்டியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் போராட்டத்தை கைவிட மறுத்துவிட்டார். பின்னர் வருவாய்த்துறையினர் இந்த பிரச்சனையை நீதிமன்றத்தின் மூலம் தீர்த்து கொள்ளும்படி அறிவுறுத்தினர். ஆனாலும் மூதாட்டி சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தை தொடர்ந்தார். இறுதியில் வருவாய் மற்றும் காவல்துறையினர் இணைந்து மூதாட்டியை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என் பையனை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் ஆகி அங்கங்கேயே அவங்க வந்து வேண்டாம் பிரச்சனை பண்ணி காசை வாங்கிட்டு இதே லெவல்லையே வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பாலாம் அவங்க ஊரு குஞ்சமேடு காட்டுமன்னார் கோயில் தாலுக்கா. இவங்க அங்க இருந்து இப்ப என் வீட்டுக்கு என்னையும் புருஷனையும் அடிச்சு வெளியில வருது. இவங்க வந்து விபச்சாரம் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்காங்க பொண்ணை வச்சுக்கிட்டு. நாங்க 4 வருஷமா வெளியில இருக்கிறோம். நானும் கலெக்டர், சப் கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி, போலீஸ் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். யாரும் இதை எடுத்து பேச மாட்டாங்க. என் பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா சார். தேவிங்கிற என் பொண்ணு வந்து தம்பி தான் சேர்த்து போயிட்டானே, நான் வச்சு உங்களை ஏன்னா அவன் 33 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவன். நான் வச்சு உங்களை காப்பாற்றுறேன்னு வந்து எங்கள் இடத்த எழுதி வாங்கிட்டு எங்களை அங்கோன்னு வாங்கி பாருங்க சார். இந்த ஃபேஸ்புக்கில் போடுங்க சார். சொத்து வாங்கிட்டீங்களா? என்ன பண்ணாங்க? இன்னும் கொடுக்கலையே. அதுக்கு தானே இப்போ போராட்டம் பண்ணுறேன். எழுதி கொடுத்துட்டா வேண்டான்னு விடுதலை எழுதி கொடுத்துட்டு வெளியில் ஓடி போனவ இப்போ எங்களை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டு இப்போ எங்களை அங்கோன்னு வெளியில் விட்டான். சொத்தை பரிமைப்படுத்த எழுதி கொடுத்துருக்கீங்களா கோர்ட்ல? சார் எவ்வளவோ ஆயிரம் மனு இது வரைக்கும் நான் மனு எழுதிருக்க காலம் தான் நான் கடையில் போட்டு நான் காப்பீட்டு கொடுப்பேன் சார். கலெக்டர் ஆபீஸுக்கு 1000 தடவை போயிட்டு வந்துட்டேன் சார். போனாக்கா உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னு சொல்றாங்க சார்.